ஐயா மகாராஜா, சேனாதிபதிகளே வணக்கம். வணக்கம். தனக்கழகு ஆகட்டும். நண்பா, நாம் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் போகட்டும். இப்பேற்பட்ட தெய்வீகமான சபை எதுக்காக, என்ன காரணம்? இந்த புண்ணியமான ராஜசபை தெய்வலோகத்தில் கூடினால் என்ன சபை? ஒரு தேவர சபை. தற்சமயம் இது ஒரு ராஜசபை. பூலோகத்தில் கூடியிருப்பது இது ஒரு ராஜசபை, ராஜசபை. இந்த ராஜசபையிலே நான் யார்? என் பெயர் என்ன? சொல். இவர் வாத்தியார் தான். வெள்ளக்கல்லுக்கு சேர்ந்து கையெழுத்து கும்பிடுறேன் அமைச்சர். சொல்லக்கூடாதா? இருந்தாலும் வெறும் வாத்தியாரெல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, வாத்தியார்னு சொல்லக்கூடாதுங்கிற நண்பா சொல்லிட்டா. ஐயோ, அதே அந்த வாத்தியார் சொல்றாரு. சரி சரி. இந்த தெய்வீகமான ராஜசபை எதற்காக? எதுக்காக, என்ன காரணம்? இன்று ஓரிரு அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. சொல் பார்க்கலாம். அதாவது உலகத்திலே கடவுளை விட சிறந்தவர் யார்? நம்ம கேப்டன். ஆமா, விஜயகாந்த் ஐயா அவர்கள். அதாவது முன்னாள் எதிர்கட்சி தலைவர். அவரு இன்னும் இருந்தாக்க அந்த நாட்டிய ஆண்டுக்குவாங்க. ஆமா, அப்படின்னு ஏதோ ஒரு சதியெல்லாம் நடந்துருச்சு. அதாவது நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருந்து சாலோக சாரூப சாணிப்ப சாயுட் என்று சொல்லக்கூடிய, அதாவது 4ஆம் முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய, அதாவது உறவினர்கள் போல், அண்ணன் தம்பிகள் போல் அவருக்காக இன்று ஓரிரவு விஜயகாந்த் நற்பணி மன்றத்தார்கள் அனைவற்றும் பேரும் ஒன்று கூடி ஓரிரவு அவருடைய நினைவாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அதாவது அவர் இவ்வளவு சீக்கிரம் கடவுள் அவரு மேல கூப்பிட்டாருன்னா மர்ம எத்தனை ஏழை குழந்தைகள் ஆஸ்பத்திரி இருந்தாலும் ரத்தம் இல்லைன்னா அவர் ரத்தத்தை கொடுப்பாராம். அதாவது நல்ல மனிதர்கள் ரொம்ப காலம் இந்த பூமியில இருக்க கூடாது. ஏன் நல்லவீல ஆற விட்டு வைக்குது? நல்லவீல ஏன் இருக்க கூடாதுல தெரியுமா? இந்த பூலோகத்தில் இருந்து ஏப்பா அவ்வளவு துன்பப்படுற? இது பொய் உலகம், மெய் உலகம், தெய்வ உலகம். ஆமா, அங்க வந்து உன்னுடைய கடமையை செய். இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நல்லவங்க யாரும் அதிக காலம் இருக்க மாட்டாங்க. அப்ப நீ கெட்டவங்கிறியா? இப்ப எங்க சித்தமாத்தியார் எப்படி? ஆமா, இப்ப இருக்கிறவங்க எப்படிங்கிறாங்க? அவங்க வாங்கிட்டு வந்து வரந்தாம்பா, நம்ம கையில என்ன இருக்கு? உண்மைங்கிறாப்படி எங்க சித்தமாத்தியார் வயசுலயே போயிட்டாரு. நல்லெண்ணெய் மறைச்சவரு. நீ இருக்கிறியா? நீ கெட்டபதிக்காரனா? அது இல்ல, அதாவது அவர்கள் ஆயுள் எவ்வளவோ அவ்வளவு காலம் நம்ம இருந்துதான் ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. அதாவது நாம குழந்தை பக்க முடியல, மறுத்து வச்சு குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நாம பிள்ளை பெக்க முடியல, மறுத்து வச்சு குறை சொல்லக்கூடாது. அதாவது காலம் ஒரு முறையில் மனிதன் மறிக்க மாட்டான். ஆமா, அதுவே உண்மை. இருப்பினும் ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்களுக்காக தன்னுடைய நற்பணி மன்றத்தார்கள் அவர்கள் அனைவற்ற பேர்களும் ஐயா நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமா, அதாவது எத்தனையோ உள்ளங்களில் இடம் பிடித்து விட்டார். கடைசியில் அவர் போற காலத்துல ஏற்பட்ட பேரு இன்னும் பதவியில் இருக்கக்கூடிய அதுங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோ, எப்படியோ மக்கள் எல்லாம் காப்பாத்தலாம்னு நினைச்சாரு. ஆண்டவன் விட்டு வைக்கல. ஆண்டவன் எல்லாம் விட்டு வச்சாரு, இருக்கிறவங்க விட்டு வைக்கல. ஆமா, இருப்பினும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்தவர்களும் விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி அனைவற்ற பேர்களுக்கும் நமது மாதப்பன் பாதியார் கலைக்குழுவின் சார்பாக மனமாத நன்றி. நான் யார்? என் பெயர் என்ன? அறிவிக்கின்றேன். நான் பற்றி விஜயராஜன்
பராக்கிரமம் அறிந்து கொண்டாயா? அறிந்து காத்தாலைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்படியா? சம்பத்தோறும் பேர் போறதுக்குள்ள போக்கலாம். அந்த 2 சாஸ்திரம் 14 லோகங்களும் என் காண்டிபத்தை காண்டிபம் என்று சொல்லக்கூடிய தனுசு பூமியிலே ஊன்றுகின்றார். 5 வார் 5 வார் அடிப்பணிந்து வருவார். அப்பேற்பட்ட என்னுடைய பெயர் காண்டிபதாரி அர்ஜுன மகாராஜன். சாமி, அப்படி வேற அர்ஜுன மகாராஜனை இருந்தாலும் உண்மைதான். உன் தாய் தந்தைகள் யாரு? எட்டாயி பெற்றோர்கள் யாரு? சபா எங்களை எல்லாம் கேக்குறீங்க. உங்க அப்பா அம்மா யாருப்பா? வந்ததுல எல்லாத்தையும் கேட்டுக்கிறானு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. நேரா கிழிச்சு போட்டு. ஆமா, அந்த கட்டார வெளியே நினைக்கிறேன். என்ன அம்மா மயிர போடுற கட்டார வழி அம்மா சொல்லு. இந்த போட்டோ வாட்ட இன்னும் 4 போட்டோ வச்சு கும்பிடலாம். நானும் கும்பிடுறேன். எங்க அம்மா பாத்திரம் நினைக்காத. எங்க அம்மா கஷ்டமா இருந்துச்சான், முழுவாத இருந்துச்சான். சரி, செங்கல் சூழ்காரன் அண்ணா நினைக்கிறான். செங்கல் சூழ்காரன் போய் 10,000 ரூபாய் அட்டவன்ஸ் வாங்கிக்கிறான். சரி, சாமி சாமி எனக்கு பையனா பிறந்த செங்கல் சூழ்க்கு அனுப்புறேன், ஒரு 10,000 ரூபாய் அட்டவன்ஸ் கொடு அப்படின்னு கேட்டுக்கிறான். ஆமாங்கிறேன், ஆமாங்கிறேன் 10,000 ரூபாய் அட்டவன்ஸ் கொடுத்துட்டாங்க. செங்காப்பட்டு கொடுத்த நான் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நான் பிறந்த கீழே உடந்த உடனே நம்ம செத்து போயிட்டேன். அந்த செங்கல் சூழக்காரன் என்ன ஆறு வளர்த்துறாங்கன்னு தெரியல, மாத போதேரா நீங்க அப்பனா யாருன்னு தெரியல, என்ன வளர்த்துட்டாங்க. அந்த செங்கல் சூழக்காரன் அந்த 10,000 ரூபாய்க்கு இன்னும் தொலைவிட்டு தெரியுறான். நான் வீட்டுக்கு சிக்கா இருக்கிறேன். அவளை போய் என்ன சாமி ஒரு தாய் தந்தைகள் யார்? பெற்ற தாய் இப்படி இழிவா பேசலாமா? என்ன இழிவா அப்படி அடியாங்கி வைக்கலாமா? நீ வேற வேலைக்கு கூட போயிருக்கலாம். செங்கல் சூழக்காரன் தொலைவீடு திரியாமா? நீ போய் செங்கல் சுமந்தா உன்னை யாரும் அடி போறாங்க? அப்ப நான் ஜெமந்தி திரிட்டுமா? அம்மா எப்படி கடை வாங்குறா என்ன காட்சி ஆகட்டும். என்னை பெற்றெடுத்த என் தாய் என் தந்தையார் யார்? என்ன பெற்ற வழிகண்ணை ஆடுவார்.
அன்போடு ஆசையாக பாசம் காட்டி வளர்த்த என்னுடைய தாய் தந்தையார் அன்பா என் தந்தையோ தந்தை குலத்தின் அரசனா விளங்கக்கூடியவர் பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன் உனக்கு தந்தை? உண்மைதான். உன் தாய் யாருங்க? என் தந்தையாருக்கோ 2 சம்சாரம், 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. ஆமா, 2 மனைவிமார்கள். யார் யார்? யார் யாரு? என் அன்னை குந்தியம்மன், சிற்றன்னை மாத்திரை. 2 தாய்கள். ஆமா சுவாமி, குந்தி மகாருக்கு பாடுபுத்திர மகாராஜனுக்கும் நீங்க அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர்? ஓஹோ அன்பா, குந்தியம்மனுக்கும் மந்திரா தேவிக்கும் நாங்கள் உடன் பிறந்தவர்கள் யார்? நாங்கள் யார் யார் பிறந்தோம்? மூத்திரம் தானே சந்திரபுரம். நாங்கள் கூடி பிறந்தது நண்பா, உடன் பிறந்தவர்கள் என் அருமை சகோதரன் தாரா புகழ் படைத்தவர், அறநெறி தவறாத மன்னன், சத்தியசீலன் என்று போற்றக்கூடிய அண்ணனோ தர்மராஜன், மூத்த அண்ணா. ஆமா, இளையவன், எப்பேர் பெற்றவர், 16,000 கஜேந்திர பலம் கொண்டவன் பீமசேனன், இளைய அண்ணா. உண்மைதான். மூன்றாவதாக அர்ஜுனன் ஆகிய நான் மற்றும் என் சிற்றன்னைக்கு பிறந்தவர்கள் நகுலன் சகாதேவன். நகலன் சகாதேவன் இருவரும் இரட்டை குழந்தைகள். இப்படி பாண்டவர்கள் நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோம். ஆக மொத்தம் 5 ராஜாக்கள். உண்மைதான். 5 ராஜாக்கள் பிறந்து நாங்கள் எங்கு ஜன்மித்தோம்? நீங்க ஆண்டு வரக்கூடிய ராமராஜன் இருக்கிற இருப்பிடம் எங்க? சபாஸ். என்னுடைய இருப்பிடம் நண்பா, என்னுடைய தேசமும் 56 தேசத்தில் தலைநகரா விளங்கக்கூடிய அஸ்தினாபுரம் என்னுடைய நாடு. அஸ்தினாபுரம் நாடு. உண்மைதான். இந்த நாட்டிற்கு நாங்கள் மட்டுமா உரிமையானவர்கள்? அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் யாராரு? ஓஹோ நண்பா, என் தந்தை பாண்டுவினோடு பிறந்தவர்கள் யார்? யாராரு?
என் பெரியப்பா திருதராட்டிரன் பிறக்கும் போது நேத்திரம் இல்லாதவர், அதாவது பார்வை இல்லாமல் பிறந்தவர், கண் வெளிச்சம் இல்ல. ஆமா. என் தந்தை பாண்டு மகாராஜன். மூன்றாவதாக விதுரர், என் சித்தப்பாவாகிய விதுரர் தாதியின் வயிற்றிலே பிறந்தவர் என்பது காரணத்திற்காக அன்னவருக்கு நாட்டில் அரசுரிமை கிடையாது. அப்படின்னா குளத்தில் எவள் முதன் பிறந்தானோ அன்னவருக்கு தானே அரசுரிமை. அப்படி இருக்க என் பெரிய தந்தை திருதராட்டிரன் இந்த நாட்டை ஆள எண்ணம் கொண்டார். அப்போது குரு பெரியவர்கள் பிதாமகர் பீஷ்மர், கிருபர், துரோணர் இப்படி சொல்லக்கூடிய பெரியவர்கள் அனைவற்ற பேர்களும் என்ன சொன்னார்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவன், 2 கண்களுமே பார்வை இல்லாதவன் எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? அதனால் இந்த ராஜ்யத்தை ஆள இவருக்கு இந்த உரிமை தகாது. இளையவன் பாண்டவருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று அனைவற்ற பேரும் சொன்னார். அதை கேட்க என் தந்தை பாண்டு மகாராஜனுக்கு இந்த அசனாபுரத்தை முடிச்சூட்டினார். சில காலங்கள் கழித்து என் தாய்மார்கள் இருவரையும் திருமணம் செய்த நாளிலே வனப்புதுமைகளை காண்பதற்கு வேட்டைக்கு செல்வதற்கு வழக்கம். அப்படி செல்லும் தருணத்தில் என் தந்தையார் கண்ணீர் போறது கருப்பா பாண்டு மகாராஜன் ஒரு காண்டா மிருகத்தை துரைத்துக் கொண்டு வருகிறார். அப்போது அந்த காண்டாமிருகம் ஒரு புதரின் அருகே சென்று மறைந்து விட்டது. என்னடா இது ஆச்சரியம்! தன்னுடைய வீரத்தை பற்றி தன்னுடைய மனைவிமார்கள் இழிவாக எண்ணி விடுவார்களே, அப்படி என்று கோபம் கொண்டு மீண்டும் ரதத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். தூரத்திலே அதோபா 2 மான்கள் ஒன்றோடு ஒன்று புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து என் தந்தையார் சரத்தை எடுத்து படார் என்று அதை பானத்தை செய்தார். ஐயோ என்று அலறச் சத்தம். இது என்ன ஆச்சரியம்! மானின் மீது பான பிரயோகத்தை செய்தேன், மனித குரல் கேட்கின்றதே. அப்படி என்று என் தந்தை அருகே சென்று பார்த்தார். பார்க்கும்போது அந்த மானாக இருந்தக்கூடியவர்கள் யார்? அந்த சிறுங்கி மலையிலே வசித்து வரக்கூடிய சிறுங்கி முனிவர் மற்றும் அவருடைய மனைவி. ஒரு ஆணும் பெண்ணும் பகலிலே சேர்ந்தால் சூரிய தோஷம் ஏற்படும். அதனால நாம் முனிவர்கள் தன்னுடைய தகோபலத்தை பயன்படுத்தி மான் ரூபம் எடுத்து மனைவியும் கணவனும் ஒன்றோடு ஒன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டான். அப்போது என் தந்தையாரை பார்த்து அதே உடனே உற்பத்தி உடையவனே, நீ எல்லாம் ஒரு மனிதனா? நீ ஒரு அரசனா? நீ இருவே இங்க இருக்க கூடாது. புறப்படுறான். புறப்படு. காத்தாலைக்கு புறப்படுறேன். என் தந்தையாரை பார்த்து ஒரு அறநெறி தவறாதவன், அரச தர்மம் தெரியாதவன் இந்த நாட்டையால தகுதி உடையவனா? உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிருகங்களின் மீது அடிப்பவனும், அதாவது புணர்ச்சியில் இருக்கக்கூடிய மிருகத்தை துன்புறுத்தவனும் பெருத்த பாவத்திற்கு ஆளாகியவன். அறநெறி தெரிந்த அரசன் புணர்ச்சியில் இருக்கக்கூடிய மிருகத்தினை அடித்து பெரும் பாவத்தை செய்துவிட்டான். டேய், எப்போது நீ உன் மனைவிமாரோடு சேர்கின்றாயோ அப்போது உனக்கு வரணும் சாபத்தை. அந்த முனிவர் என் தந்தையாருக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை பற்றி என் தந்தை என்ன செய்தார்? மனைவிமாரோடு கூடினால் தமக்கு மரணம் என்பதை அறிந்து கொண்டு மனைவியை பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். சில காலங்கள் கழிந்தனர். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே இந்த அர்ஜுனன் பிறந்த நாள். அந்த நாள் விழாவிலே வனத்திலே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு அன்னபோஜனம் அமிர்து கொடுப்பது வழக்கு. அதன் பிரகாரம் என் தாய் குந்தியம்மன் அனைத்து பேர்களும் அழைத்து அன்னங்கள் பரிமாறிக் கொண்டிருந்தார். என் தந்தையாய் அழைக்க சிற்றனை சென்று கொண்டிருந்தார். குளித்து நீராடிவிட்டு அந்த தேவத்தில் என் தந்தையார் அருகிலே செல்லும் போது இருவருக்கும் காமம் மேலிட்டு ஒருவரோடு ஒருவர் கட்டி புணர ஆரம்பித்தார். யார் என்று வெடித்து என் தந்தையார் மறந்துவிட்டார். சாபத்தை மறந்துட்டார். முனிவர் சாபத்தை மறந்து என் சிற்றனையோடு கூடும்போது என் தந்தையார் மாண்டு மடிந்தார். வனத்திலே இப்படி 5 குழந்தைகளை பெற்றெடுத்து நாம் இந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்போம் அப்படி என்று அழுதுகின் சிந்தனையோடு இருந்த குந்தியம்மன். அப்போது பெரியவர்கள் சொன்னார், வனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள், ஒரு பெண்ணாகப்பட்டவள் எவ்வளவு பதிவிரதையா இருந்தாலும் கணவன் இல்லை என்றால் அவள் நெய்யினால் நனைக்கப்பட்ட வஸ்திர துண்டுகளை நாய்கள் எப்படி கதறி இருக்குமோ அதுபோல் அவளை தாசி என்றும் வேசிகள் என்றும் தான் சொல்வார்கள். புருஷன் இல்லாம அவ உத்தமியா இருந்தாலும் இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். ஆமா ஆமா. அதனால் கடந்தாலும் ஒரு ஆம்பளை புருஷனோட இருக்கிறாப்பா, அங்க போனா அவங்க புருஷன் பேசுவான் அப்படிம்பாங்க. ஆமா. புருஷன் இல்லாத என்னத்தான் இருந்தாலும் அங்க போனா என்னம்பாங்க,
அது தெரியலப்பா. அப்படி தெரியுதா? ராஜாட்ட பாக்கலாம். அப்படி என்று இழிச்சொல்லுக்கு ஆளாகிடுவார்கள். அதனால் இந்த வனத்தில் இருப்பது தகுதி என்று சொல்லி என் அன்னை குந்தியம்மன் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் புறப்பட்டார். அஸ்தினாபுரத்திலே இந்த நாட்டுக்கு உரிமைப்பட்டவர்கள் பெரியப்பன் திருதராட்டிரன் போல்வர்கள் 101 மன்னர்கள், துரியோதனன் முதல் வீகர்ணன் வரை இப்படி இந்த நாட்டுக்கு அரசுரிமை கொண்டவர்கள். நண்பா, இந்த துரியோதனன் இந்த பாண்டவர்கள் நாங்கள் இருப்பது 5 பேர், அவர்களோடு 101 மன்னர்கள். சித்தப்பா இதுல பார்த்தா இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்போதும் இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை பிரித்து வைப்பதே உத்தமம். 5 வயதில் அண்ணன் தம்பிகள், 10 வயதே பங்காளி ஆயிட்டாங்க. இனிமேல் ஒருத்தரோட ஒருத்தரை நாட்டுல வச்சிருந்தா அடிச்சுக்கிட்டு செத்து போயிருவாங்க. இது நம் கண்களால் பார்க்க முடியாது. அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பாண்டவர்களுக்கு என்று தனி நகரத்தை உருவாக்கினார். இது காண்டவ புஸ்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரை கை காண்பித்தார். ஆமா, அந்த காண்டாவனத்திலே கொடிய மிருகங்கள், சர்ப்பங்கள், விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய இடம். அந்த இடத்திலே பாண்டவர்கள் போனா அங்க பாம்பு கடிச்சு சாப்பிட்டோம் அப்படி என்று எண்ணம் கொண்டு விட்டார்கள். ஐயா அமைதியா இருங்க ஐயா. அப்படி எண்ணம் கொண்டு விட்டார். இவற்றில் இருந்து அதாவது இந்திரன் உதவினால் அங்கு ஒரு சபையை நிர்மாணித்தோம். இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சுட்டி அங்கே வாழ்ந்து வந்தோம். அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டோம். துரியோதனன் என்ன செய்தான் மறுபடியும்? ஆகையால் பொறாமை கொண்ட துரியோதனன் உள்ளத்திலே நஞ்சை கலந்தான். யாரு? ஜெகனி மாமன். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய தெய்வலோகத்திற்கு சபையான ஒரு நகரிலே சுகமாக வாழ்ந்து வருகிறார். இனிமே இவர்களை இங்கு விடக்கூடாது, எப்படியாவது அந்த நாட்டை பிடுங்க வேண்டும். அப்படி என்று வஞ்சகம் கொண்டு என்ன செய்தான்? என்ன வஞ்சகமாக விருந்துக்கென்று வரவழைத்தார். அந்த சூதன் அல்ல அந்த பாவியாகி ஜெகி பாட்டி கேட்டு சொன்ன வார்த்தை கேட்டு கடன சிறுசிலேந்து காணதோ திரியலானோ வஞ்சகமாக துரியோதனன் விருந்துக்கென்று வரவழைத்தான்.
என் அண்ணன் தர்மராஜன் சூதாட்டத்திலே மிகவும் பிரியமானால் ஒரு மனிதனை வெல்ல வேண்டும் என்றார் அவனுடைய பலமும் அவனுடைய பலவீனமும் நன்கு தெரிந்திருக்கணும். ஆமா ஆமா. துரியோதனன் விவேகமானால் என்ன செய்தார்? பஞ்சகமாக ஜகுனியை சூதாட வைத்தார். என் அண்ணன் தர்மராஜனை சூதுக்கு அழைத்தார். அண்ணன் சூதாட்டத்திலே நாடு நகரம் நவநீதி செங்கோல் அனைத்தையுமே வைத்தார். தோற்றுவிட்டார் ஜெகனிடத்தில். இன்னும் எழுந்ததை திரும்ப பெற வேண்டும் என்றார். மீண்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வைடா பந்தயம் அப்படி என்று சொல்ல அண்ணன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருள் அனைத்துமே தோற்றுவிட்டோம். இன்னும் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய தம்பிமார்கள், அவர்களை பந்தயத்தில் வைக்கிறோம் என்று சொல்லி பாண்டவர் நால்வரையும் தோற்றுவிட்டார். தன்னையும் தோற்றுவிட்டார். ஐவருக்கும் சொந்தமான என் மனைவி திரௌபதியால் அந்த பாஞ்சாலன் மகளை சூதாட்ட மண்டபத்தில் வைத்து அண்ணன் தர்மராஜன் தோற்றுவிட்டார். தோற்ற பாண்டவர்கள் இனிமேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தகுதி உடையவர்கள். ஒருவேளை சோற்றுக்கு பாண்டவர்கள் இடத்தில் அடிமையாகிவிட்டீங்க. பாண்டவர் ஐவருக்கு மனைவியா இருக்கின்றார் அந்த திரௌபதி. அவளை இழுத்து மயிர் பிடித்து மானபங்கம் செய்ய வேண்டும் என்று துச்சாதனிடத்தில் கட்டளையிட்டான். என் மனைவியின் துயிலை உருவினான் துச்சாதனன். மாலா துயில் கொடுத்து காப்பாற்றினான் மாயவன். இருப்பினும் சூதாட்ட மண்டபத்திலே ஆளுக்கு ஒரு சபதங்களை வைத்தோம். துரியோதனன் விதித்த கட்டளைப்படி ஆண்டு 12 அகியாவது வாசம் சென்று கானகம் கழிக்க கட்டளையிட்டான். அதன் பிறகு 12 வருடம் கானகம் கழித்தோம். அகியாவது வாசத்தை மேற்கொள்ள அர்ஜுனன் ஆகிய நான் ஆணுக்கும் சேராமல் பெண்ணுக்கும் சேராமல் ஒரு அலி தேடியாக நான் வராட தேசத்தில் அந்த உத்தரகுமாரத்துக்கு நடினம் செல்லக்கூடிய நாட்டு பெண்ணாக நான் அங்கே 1 வருடம் காலம் கழித்தேன். இப்படி பாண்டவர் 13 கழித்தோம். நாடு கேட்டோம். துரியோதனிடத்தில் நாடு தர மறுத்தான். ஓஹோ, பாண்டவர்களுக்கு நாடு தர மறுக்கின்றார். தன்னுடைய மாமனா விளங்கக்கூடிய எம்பெருமான் அன்னவரை தூதுக்கு அனுப்பினோம். மாயவர் சொன்னாலாவது அந்த துரியோதனன் கேட்பாரா? அப்படி என்று அனுப்பினோம். அண்ணன் மாயவனிடத்திலும் பாண்டவர்களுக்கு ஊசி முனை குத்தும் அளவிற்கு கூட நாடு தர மாட்டேன். பாண்டவர்கள் திறமையுள்ளவர்களா இருந்தால், வீரம் உள்ளவர்களா இருந்தால் கத்தி மொழிகள் போர் செய்து வெற்றி கொள்ளட்டும் அப்படி என்று சொல்லிவிட்டார். நண்பா, இதை கேட்ட மாமன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்த காலத்தை ஏற்பாடு செய்தார். அந்த யுத்த காலத்திலே பாண்டவர்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றார். நண்பா, என்னுடைய மகனா விளங்கக்கூடிய அரவானை காளி தேவிக்கு பலியிட்டோம். பலியிட்டு முதலிலே போர்க்களத்தை செய்யணும். 10ஆம் நாள் போர்க்களம் வரையில் பாண்டவர்கள் முதல் நாள் போர்க்களத்திலே தோல்விட்டோம். 10வது நாள் என் பாட்டனாராகிய பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் எண்ணற்ற சேனைகளை அழித்துக் கொண்டு விட்டார். பாட்டனை இனிமே உயிரோடு விட்டு வச்சா பாண்டவர்கள் ஜெயம் பெற முடியாது அப்படி என்று சொல்லி மாமன் சொன்னார். இந்த பீஷ்மராகப்பட்டவன் அதாவது பெண்ணின் முன்னே அஸ்திரம் ஏந்த மாட்டார் அப்படி என்று சொன்ன வார்த்தை கேட்டு பாஞ்சாலன் மகளான சிகண்டியை முன்னிறுத்து பிதாமகர் பீஷ்மரை கொன்றோம். என் உயிருக்கும் பிரியமான என் குருவா விளங்கக்கூடிய துரோணாச்சாரியா 15ஆம் நாள் போர்க்களத்திலே என் கரங்களால் அவரை அதாவது பலியிட்டோம். இப்படி 14ஆம் நாள் போர்க்களத்தில் என்னுடைய எதிரி யார்? அங்குதேச அரசன் கர்ணன். அண்ணவரை மாயவன் துணை கொண்டு மடித்தோம். 18ஆம் நாள் போர்க்களத்தில் அண்ணன் பீமசேனன் துரியோதனனை மடித்தார். இப்படி 18 நாள் நடந்த போர்க்களத்தில் 18 அக்ரகோணி சேனைகள் அழிந்தது. பிறகு 18ஆம் நாள் போர்க்களத்தில் பாண்டவர் வெற்றி கண்டோம். பிறகு பாண்டவர்கள் இந்த அஸ்தினாபுரத்திற்கு என் அண்ணன் தர்மராஜனுக்கு ராஜமுடி சூட்டி இதுவரையில் 36 வருடம் நிறைவடைந்து விட்டது. இருப்பினும் என்னுடைய தம்பிமார்கள் அழைத்து வா, அண்ணனை காண வேண்டும். அர்ஜுன மகாராஜன் தன்னுடைய தம்பியாகிய நகலன் அழைக்க நகலன் தப்பான் அவன் ஆத்ம